வணக்கம் அடிகளா. இந்த 2வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எபிசோடோட டைட்டிலை பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் அகிரா குரோசவா பற்றி தான். ஆக்சுவலாக உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. குரோசவா கதையை மட்டும் சொல்லு, உன் கதையும் சேர்த்து சொல்லி மொக்க போடாத, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் ஐம் வெரி சாரி. இந்த எபிசோட்லேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு அவரை எப்படி கேள்விப்பட்டேன், அவரோட படத்தை நான் எப்போ பார்த்தேன், அவரோட படம் வந்து என்னை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சு, என்ன மட்டும் இல்லை உலகம் பூரா நாட் ஜஸ்ட் பீப்புள், நம்ம லெஜெண்டரி டேரக்டர்ஸ் நம்ம நினைக்கிற ஆளுங்களையே அவர் மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அதனால தான் இந்த டைட்டிலே வந்து தலைவர்களின் தலைவர், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ். இப்போ நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொன்னோம் வச்சுங்களேன், டானுக்கெல்லாம் டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபிகர் இவர். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கௌபாய் மூவிஸ்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து ஒரு 10th லீவ்லன்னு நினைக்கிறேன், த குட் த பேட் த அக்லி படம் பார்க்குறேன். அந்த படம் பார்த்துட்டு செம்மையாக மெர்சலாயிட்டேன். சான்ஸே இல்லை, செம்மையாக எடுத்திருக்காங்களே. கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன் நான். அப்புறம் வந்து அந்த படத்தை பற்றி படித்து பார்க்கலாம் அப்படி. அப்போ தான் வந்து இன்டர்நெட்லாம் எங்கள் வீட்டில் வந்த புதுசு. உடனே வந்து எந்த படம் பார்த்தாலும் அந்த படத்தை போய் சர்ச் பண்ணி அதோடைய விஷயங்கள்லாம் படிக்கிறது தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது பார்த்தா இந்த டாலர்ஸ் ட்ரியாலஜின்னு எடுத்திருக்காங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட்டை வச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து சர்ஜியோ லியோன். இவர் வந்து கௌபாய் மூவிஸுக்கெலாம் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி. இவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெஸ்டர்ன் ஸ்பெகட்டி ஜானர்லேயே வந்து இவர் தான் பெஸ்ட்டு டேரக்டர், அந்த மாதிரிலாம் பார்க்குறேன். அப்புறம் வந்து இந்த டாலர்ஸ் ட்ரியாலஜி மூவிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு தேடி தேடி பார்த்துட்டு படங்களையும் பார்க்குறேன், அதை பற்றி படிக்கிறேன். அதில் வந்து ஒன் பர்டிகுலர் மூவி, அ ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா யோஜிம்போன்ற ஜாப்பனீஸ் படத்துலேருந்து உருவி எடுத்திருக்காங்க அப்படின்றத படிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் அந்த யோஜிம்போன்ற படத்தை பற்றி படிக்கிறேன். யோஜிம்போன்னு ஒரு மூவி இருக்குது. அது வந்து அகிரா குரோசவான்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு சாமுரை கதைக்களம் மாதிரி இருக்குது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஜாப்பனீஸ் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. ரொம்ப வந்து ஒரு ஜப்பான்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ என்னோடய யூசர் நேமே வந்து ரானின் ராஜ்னு வச்சுருக்கேன்னா, ரானின்றதே ஒரு ஜாப்பனீஸ் நேம் தான். ஸோ வந்து ஜாப்பனீஸ் படம் அப்படி இப்படின்னோடனே கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன்னா, எப்பட்றா அது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி வந்து இந்த டேரக்டரோட பேர் வந்து எனக்கு மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகுது, அகிரா குரோசவா அப்படின்ற பேர். இந்த பேர் மட்டும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்ஸில் வந்து எனக்கு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ஷோலே படம் பார்க்குறேன். ஷோலே படம் பார்த்துட்டு உடனே போய் பார்க்குறேன், அதை பற்றி எப்படி எடுத்தாங்க. ஷோலே படம் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து அப்படியே பயங்கரமாக ஆஹா ஓன்னுவார். சரி, அந்த படம் பார்க்குறேன், நல்லா இருக்குது, செம்ம கமர்ஷியலாக இருக்குது, மாஸாக இருக்குது, ஓகே எல்லாம் ஃபைன். அப்புறம் வந்து அந்த படத்தை பற்றி பார்த்தா அதுவே வந்து 7 சாமுராயிலேருந்து ஒரு ஐடியாவை உருவி எடுத்ததுன்னு பார்க்குறேன். 7 சாமுராயா, என்னடா சாமுராய் கதையா, ஜாப்பனீஸ் படமா? நான் அதை கிளிக் பண்ணால் அதுவும் பார்த்தா அகிரா குரோசவா படம். என்னடா அது, எல்லா இடத்துலையும் ஒரு படத்தை உருவிருக்காங்களேன்னு பார்க்குறேன். சரி அப்படின்ட்டு அப்புறம் அதையும் கடந்து வந்துட்டானோ. அப்புறமா பார்த்தா எனக்கு வந்து இந்த கேங்ஸ்டர் மூவிஸ் மேலாம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து கேங்ஸ்டர் மூவிஸாக பார்த்துட்ருக்கேன். கேங்ஸ்டர் மூவிஸ்னாலே நமக்கு தலைவர் வந்து யார், மார்ட்டின் ஸ்கார்செஸி தான். அவரை பார்க்காம இருக்க முடியுமா? அவரை பற்றி படிச்சுனே வரும்போது பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா அவர் வந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. யார் படம்னு பார்த்தா அகிரா குரோசவா படம். அகிரா குரோசவா படத்தில் வின்சென்ட் வான் கோவா நடிச்சிருக்காரு. எனக்கு செம ஷாக்கு. ஆனால் அந்த ஆள் நடிச்சிருக்கான், அதுவும் குரோசவா படம். எப்படி வந்து இவங்க 2 பேருக்குள்ள லிங்க்குன்னு பார்த்தா அந்த மார்ட்டின் ஸ்கார்செஸி வந்து குரோசவாவோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் போல். அந்த படத்துக்கு வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்கும் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எனக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு, ஸ்பீல்பர்குமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் படத்தை பற்றி பார்த்துட்ருக்கேன், அதுவும் வந்து குரோசவா மூவிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரு. ஜார்ஜ் லூக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபோர்ட்ரஸ்ன்ற குரோசவா மூவிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கன்றாரு. அவர் வந்து 80ஸ்லேயே வந்து குரோசவாவுக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த டைமில் வந்து இவர் காட்ஃபாதர் டைரக்டர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. காகே முஷான்ற ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னடா நம்ம பெரிய பெரிய டேரக்டர்ஸை நமக்கு ஒரு ஒரு சில நேம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நேம்ஸ் எல்லாருமே வந்து இவரை மாஸ்டருன்றாங்க. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. நம்ம தமிழ்லேயே வந்து விருமாண்டி படம் பார்க்குறேன், நான் வந்து ஒரு தீவிர கமல் ஃபேன். அந்த படத்தை பற்றி படித்து பார்க்குறேன், அதிலே போட்டிருக்கு இந்த வந்து மூவி வந்து ரேஷமான் எஃபெக்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. என்னடா ரேஷமான் எஃபெக்ட்னு பார்த்தா, ரேஷமான்றது குரோசவா படம். அகெயின் ஒரு விஷயம் வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை ஒருத்தவங்க வந்து தனக்கு சாதகமாக அவங்களோட வியூ பாயிண்ட்லேருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரேஷமான் எஃபெக்ட். அந்த படம் எப்போ வந்திருக்கு பார்த்தா 50ஸ்ல வந்திருக்கு, 1950ஸ்ல. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல, எப்படியோ ஒரு மாதிரி தலையை சுற்றிருச்சு. என்னடா இவருக்கு இவ்வளோ படம் எடுத்திருக்காரு, எல்லா ஆளுங்களையும் உலகம் பூரா மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு இவர். நம்ம யாரெல்லாம் வந்து ஒரு கெத்துன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குரோசவா ஃபேன்ஸாகவும் குரோசவா வந்து மாஸ்டராகவும் நினைக்கிறவங்களா இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த எபிசோடுக்கே வந்து மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ்னு டைட்டில் வைக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி அவரை பற்றி வந்து எல்லா இடத்துலையும் அவர் பேரை கேட்டு 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 அவர் பேர் வந்து என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஒரு படங்களை நான் பார்க்கலனாலும் அகிரா குரோசவான்ற அந்த பேர் வந்து எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு. அவர் படம் பார்க்கணும், அவர் இப்படி அப்படி அது மாதிரிலாம்
மைண்டில் வந்து அப்படி ஓடிட்டு இருக்குது. எல்லாருமே மகேந்திரன் கூட சொல்கிறாரு, என்னடா இது எல்லாருமே ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு எப்படி அப்படின்ற ஒரு தாட்டும் போது அதுக்குள்ளேயே வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து அவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அவருடைய படம் வந்து நான் எப்போ பார்க்குறேன்னா, காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த புதுசில் தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் அவருடைய படம் பார்த்தது வந்து ரேஷமான் தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டி நகரில் வந்து அந்த ஜாப்பனீஸ் எம்பசியாக யாருன்னு தெரியல, ஒரு மினி தேட்டரில் வந்து படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, குரோசவா ரெட்ரோஸ்பெக்டிவ்னு. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், வர சொல்கிறான், மச்சான் வாடா கிளம்பி வாடா பார்க்கலான்ட்டானே. ஒரு சண்டே ஈவினிங் நான் கிளம்பி போகிறேன், பஸ்ஸில் போகிறேன். போயிட்டு வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தை பற்றி படிக்கலாமா அது இதுவும் யோசிக்கிறேன். ரேஷமான் எஃபெக்ட் அதை பற்றி பார்த்துருக்கேன், ரஃப்லி தெரியுது. சரி ஓகே, படத்தை வந்து ஃபஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நானும் போய் பார்க்குறேன். படம் உள்ளே போய் உட்கார ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்துட்டு எனக்கு வந்து செம்மையாக இருக்குது, மெர்சல் ஆகிட்டேன் நான். இப்படி அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த ஆக்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அதில் வந்து விஷுவல்ஸ் எல்லாம் வந்து என்னால் இன்னும் கூட மறக்க முடியல. செம்ம அதாவது ஹாண்டிங் விஷுவல்ஸ். அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அது வந்து ஒரு காட்டில் வந்து அந்த ஒரு பொண்ணு ஓடி போகிற மாதிரி ஒரு சீனு. ஓடி போய் வந்து தடுக்கி கீழே விழுந்தவொடனே அப்படி இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மரத்தில் வந்து இலைலாம் இருக்கும் இல்லையா, சன்லைட் வந்து அந்த இலையில பாஸ் ஆகி வந்து விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த லைட்டும் ஷேடோவும் சேர்ந்து வரும். அப்படி அந்த இலை ஆடும்போது அந்த ஷேடோவும் ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷுவல் எடுத்திருக்காங்க. 1950s பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதை எடுத்திருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல், என்னடா இப்படி எடுத்திருக்காரு இவர் அப்படின்னு தோணுது. அதில் மழைலாம் பெய்யுது, அப்படி பார்க்கவே அப்படியே படு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்துருக்கேன். எனக்கு அதே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. படம் பார்த்து முடிச்சுட்டு நான் பஸ் ஏறுறேன், மழை பெஞ்சிட்டு வருது. அந்த படத்தில் வர மாதிரி அந்த படமே வந்து மழையில் தான் ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து படத்தோட எண்டிங்கில் வந்து மழை நிற்குது. அந்த மாதிரி வந்து நான் இறங்கி வீட்டுக்கு நடந்துட்டு வரேன், தூரல் போட்டுகிட்டே இருக்குது. எனக்கு அந்த படம், அந்த படத்தோட விஷுவல்ஸ், அந்த ஆக்டர் தொஷிரோ மிஃபோனே எல்லாமே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஓ யார் செம்ம ஆள் தான் போல், சும்மா ஒன்று வந்து இவங்கெல்லாம் வந்து இவரை வந்து பெரிய ஆள்னு சொல்லலை அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது, ஆணித்தரமாக இருந்தது. ஐயோ செம்ம ஃபீல் எனக்கு. அது ஒரு என்னால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்புறம் வந்து சரி இவரை பற்றி ஃபுல்லாக படிப்போம், இவர் என்ன எப்படி வந்தார், இவருக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு இதுவாக இருக்குமே, ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குமேன்றதுக்காக அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்ருக்காருங்க. பெயிண்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் போல் அவருக்கு. அப்புறம் வந்து திடீர்னு வந்து எங்கேயோ ஒரு பேப்பர் ஆட் பார்த்துருக்காரு. அந்த மாதிரி வந்து எப்படின்னா, காலிங் ஃபார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அதில் வந்து என்ன க்ரைட்டீரியானா, நம்ம வந்து ஒரு எஸ்ஸே எழுதணும், ஃபண்டமெண்டல் டிஃபிஷியன்சிஸ் எல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது மூவிஸில் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினர் வச்சுருக்காங்க. இவர் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து ஃபண்டமெண்டலே டிஃபிஷியன்ஸாக இருந்தால் அதை ஓவர் கம்மே பண்ண முடியாது அப்படின்ட்டு கலாய்ச்சி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. அது பார்த்தோன்னே அந்த ஸ்டுடியோ ஆளுங்கள்லாம் வந்து நல்லா எழுதியிருக்காரு, ஒரு ஒரு வித்தியாசமான திங்கிங் இருக்கேன்ட்டு அவரை கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் போகுது. ஒரு டேரக்டருக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சி, அப்போ அந்த டைமில் வந்து அவர் வந்து ஜப்பானில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டேரக்டர் போல். அவர் வந்து இவரை பார்த்துட்டு, ஓகே இந்த பையன் நல்லா இருக்கான், இவனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இவன் வந்து இவர் வந்து மற்ற காம்படிட்டர்ஸோட நல்லா அந்த அவங்க ரேஞ்சுக்கு இல்லாட்டியும், பட் அந்த டேரக்டர் வந்து இவருக்கு ஒரு லைக்குங்க வந்துருச்சு, இந்த பையனை எடுங்கன்னு எடுத்துறாரு. அப்படி தான் அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறாரு. அப்புறம் வந்து எல்லா வேலைகளையும் கற்றுக்கிறாரு. அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியன்றது தெரியுது. அவர் வந்து அவரோட படங்களுக்கு மட்டும் இல்லை, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அவர் நிறைய மூவிஸுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் டேரக்டர் ஆகிறாரு ஜப்பானில். அப்புறம் இந்த ரேஷமான்னு ஒரு படம் சொன்னேன் இல்லையா, அந்த மூவிலேருந்து தான் அவருக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஓப்பனிங் கிடைக்குது. எல்லாருமே பார்த்துட்டு யார் இவருன்னு உலக மக்கள் மத்தியில் வந்து அவருடைய பேர் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அப்புறம் வந்து இன்னொரு மெயின் மூவி வந்து செவன் சாமுராயும் பார்த்தீங்கன்னா, லைனாக வந்து சின்ன லைன் தான். அது வந்து ஒரு 1000 படத்தில் காப்பி அடிச்சு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு கிராம மக்கள் இருப்பாங்க, அவங்க வந்து தாங்களே காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு சாமுரையை ஹையர் பண்ணுவாங்க, பேண்டிட்ஸ்ட்டு வந்து அவங்கள காப்பாற்றிக்க சொல்லி. அந்த சாமுரையை வந்து அங்கே தங்குவாங்க, அந்த ஊரை எப்படி காப்பாற்றுறாங்கன்றத கதை. ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பட் ஆனால் மேக்கிங் பார்த்தீங்கன்னா, அது அந்த மூவியாக பார்க்கும்போது அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகாத டேரக்டர்ஸே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து மழை சீக்வன்சஸ்லாம் இருக்கும், மழையில் அந்த ஃபைட்டு, அந்த ஃப்ளாகை வந்து நடுவாங்க பாருங்கள், அந்த சீக்வன்ஸ்லாம் வேறு லெவல் சீக்வன்ஸு, ஹார்ஸ் ஃபைட்டு. என்ன எப்படி அது வந்து
எப்படி சொல்கிறேனே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம். அதை பற்றி படித்தா இன்னும் பயங்கரமாக போயிருக்கு. அந்த கதையில் வந்து கிராம மக்களாக வராங்க இல்லையா, அவங்களாம் ஜஸ்ட் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், அட்மாஸ்பியருக்கு யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் குரோசவா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்குமே வந்து நீ வந்து நீ வந்து ஒரு ஃபார்மர், உனக்கு வந்து இதான் பேக் ஸ்டோரி, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து இதான் உன் கேரக்டர், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணோன்னு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கே அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து லீட் ஆக்டர்லாம் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு, எப்படி எடுத்திருப்பாருன்றத நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். அவர் பெயிண்டர்ன்றதுனாலையோ என்னவோ தெரியல, அவரோட படம்லாம் வந்து விஷுவலி ஒரு செம்மையாக இருக்கும், ஒரு சூப்பராக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட் தான் அவருடைய படங்கள் எல்லாமே. அப்புறமா தான் நான் யோஜிம்போ படமும் பார்க்குறேன். யோஜிம்போவும் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவல் மூவி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு கமர்ஷியல் மூவி தான். ஆனால் அதுக்கான விஷுவல்ஸு, அதுக்கான மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு தான் எனக்கு தோணுது, இந்த மாதிரி ஹீரோ நந்து வரும் பின்னாடி அப்படி காற்றடிக்கிறது, அப்படி தனியாக சோலோவாக நந்து வந்து ஒரு மாஸ் காட்டுறதுலாம் வந்து அந்த படத்தில் வந்து பயங்கரமான ஸ்டேஜிங், ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ஜெல்லாகி அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். அவன் நடந்த தசுரமே ஃபோனை நடந்து வரும்போதே அப்படியே ஒரு வாடா தலைவன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவலில் வெறியாக இருக்கும் அது பார்க்கும்போதே. 1940s ஆரம்பித்து 1993 வரைக்கும் மூவிஸ் எடுத்திருக்காரு குரோசவா. இப்போ நான் சொன்ன மூவிஸ் வந்து நான் பார்த்த மூவிஸ் தான், பட் இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குது. ஹிடன் ஃபோர்ட்ரஸ், சாஞ்சிரோ, இக்குரோ, ஹை அண்ட் லோ, த பேட் ஸ்லீப் வெல், ட்ரங்கன் ஏஞ்சல், நிறைய வெரைட்டி ஆஃப் மூவிஸ் எடுத்திருக்காரு. சாமுரை படங்கள் மட்டும் இல்லாமல் சமகால படங்கள், டிடெக்டிவ் த்ரில்லர்ஸ், கேங்ஸ்டர், அந்த மாதிரி மூவிஸும் எடுத்திருக்காரு அவர். அதே மாதிரி அவரோட படங்களில் வந்து அவர் வந்து நேச்சர், இந்த கிளைமேட்டிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணுவார். லைக் அந்த ஒரு கேரக்டரோட ஒரு மூடோ இல்லை வந்து அந்த சுச்சுவேஷனோ ஒரு மூடை வந்து டெபிக் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ் பண்ணிப்பார். மழை, இந்த காற்றடிக்கிறது, பேக்ரவுண்டில் அப்படியே இருள் சூழறது, வெயில். அதே மாதிரி அவரோட சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரீட் பண்ணுற ஒரு ஆளாகவே வளர்ந்துருக்காரு. ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர், ரஷ்யன் லிட்ரேச்சர்லாம் வந்து அவரை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அவர் எடுத்த நிறைய மூவிஸ் வந்து ஜாப்பனீஸ் ஷார்ட் ஸ்டோரிஸாவோ ஒரு ரஷ்யன் ஷார்ட் ஸ்டோரிஸாவோ இருந்திருக்கு. நிறைய ஷேக்ஸ்பியரியன் பிளேஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஹேம்லெட், கிங் லியர், மேக்பெத். ஃபிலிம் என்தூசியாஸ்ட், அதாவது வந்து ஃபிலிம் அப்ரிஷியேட் பண்ணுறவங்க, ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்கலாம் வந்து குரோசவாவோட படங்களை பார்க்குறது, அவரை பற்றி படிக்கிறதே வந்து ஒரு பெரிய லெசன் நினைக்கிறாங்க. அவர் வந்து அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு கொடுக்குற ஒரு 3 அட்வைஸோடு இந்த எபிசோடை முடிச்சுக்கலான் இருக்கேன் நான். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேப்பர் பென்சிலை எடுத்து ஆரம்பிங்கன்றாரு. படம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பணம் செலவாகும், அது ஆகும் இது ஆகும், எல்லாம் ஓகே ஃபைன். பட் வந்து படத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் ப்ளே, அதுலேருந்து ஆரம்பிங்கன்றாரு. அது பண்ணுறதுக்கு என்ன வேணும் உனக்கு? ஒரு பேப்பர், ஒரு பென்சில் எடுத்து எழுது. அதுதான் அவர் கொடுக்குற ஃபஸ்ட்டு அட்வைஸ். ஸ்கிரிப்ட் எழுதுறது கஷ்டம்தான், ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்றாரு அவர். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நெவர் கிவ் அப். அதாவது ஸ்டார்ட் பண்ணதை முடி. நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, அப்படி எழுத ஆரம்பித்தோடனே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு டைம் க்ரன்ச் இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, எழுதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு லைனாவது எழுதணுன்றார் அவர். அமைதியாக டே ஃபுல்லாக உட்காந்து யோசித்து எழுதுனா கூட ஒரு பேஜோ 2 பேஜோ நீங்கள் எழுதி முடிச்சிருப்பீங்க. அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம மலை ஏறுறோம் வச்சுக்கோங்களேன், மலையோட உச்சியை பார்த்தே ஏறிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எப்படா மலை உச்சி வரும், எப்படா மலை உச்சி வரும்ன்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ வந்து கிரவுண்டை பார்த்து நட, நீ கால் வைக்கிற இடத்த பார்த்து நட. 1 ஸ்டெப் அட் அ டைம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ போயிட்டே இருந்தால் தான் மலை உச்சியை ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு எழுதணும், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்காக பண்ணணும், அதை வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றணுன்றாரு. அன்டில் இட் பிகம்ஸ் அ செகண்ட் நேச்சர் டு யூ அப்படின்றாரு. இந்த மாதிரி ரைட்டிங் ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டால் அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3வது என்ன சொல்கிறாருன்னா, நிறைய படிங்க, லைஃப்பை வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப்பாக வாழுங்கன்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, உனக்கு வந்து எதாவது க்ரியேட் பண்ணனா உனக்குள்ளே வந்து ஒரு ரிசர்வ் இருக்கணும், ஒரு ரிச்சான ஒரு ரிசர்வ் இருக்கணும். அது வந்து மெமரிஸ்லேருந்து க்ரியேட் ஆகும். நமக்கு லைஃப்பில் நமக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த இன்ஸ்பயர் ஆகி எழுதலாம். அதே மாதிரி வந்து அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நம்ம வந்து புக்ஸ்லேருந்து எடுக்கலாம். புக்ஸ் வந்து நமக்கு தெரியாத விஷயங்களையோ தெரியாத சம்பவங்களையோ நிறைய வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டூலாக இருக்குது. யூ கேன் கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங்ன்றாரு. உனக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், அது வந்து உன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை புக்ஸ்லேருந்து நீ எடுத்ததாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. இந்த 3 விஷயம் தான் அவர் வந்து அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்குது. அவரை பற்றி பேசணுன்னா நான் இன்னும் பேசினே இருப்பேன். அவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நண்பர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு எங்கேஜிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்டுகள், ஃபீட்பேக்கள் வரவேற்கப்படுகின்றன. என்னோடய இன்ஸ்டா ஐடி ronin_raj, நீங்கள் அதுக்கு டிஎம் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். அரிகாத்தோ, சயனாரா, தமாதாச்சி.